ஓலைச்சுவடியிலேருந்து உங்கள் ரேவதி தண்டபாணி பேசுகிறேன். நீங்கள் தடவையாக என்னுடைய வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே கிடைக்கும். அன்பார்ந்த தனுசு ராசி, தனுசு லக்ன, மூலம், பூராடம், உத்திராடம், 1ஆம் பாத நட்சத்திர நேயர்களே, உங்களுக்கான மே 2024 ராசி பலன்கள். உங்கள் ராசிநாதனும் 4 குடையனுமான குரு மே 1 முதல் 6ஆம் இடமான ரிஷபத்தில் சஞ்சரிக்கிறார். இதுவரை கம்ஃபர்ட் ஜோனில் இருந்து நீங்கள் சேலஞ்சிங் ஜோனுக்கு மாறும் நேரம், வாழ்க்கையில் படிப்பினை கிடைக்கும் நேரம். உங்கள் ராசிநாதன் உங்களை கெடுக்கப் போவதில்லை, ஆனால் சுக சௌகரியங்களில் சில இடைஞ்சல்களை கொடுக்கலாம். வீடுமனை வாகனம் வாங்கும் வகையில் வங்கிகள் மூலம் கடன் கிடைக்கும். தாயின் உடல்நிலையில் கவனம் தேவை. குரு பார்வை 11ஆம் இடமான கன்னி, 12ஆம் இடமான விருச்சிகம், 2ஆம் இடமான மகரத்தில் விடுகிறது. தொழில் வியாபார உத்தியோக வகையில் மேன்மையே. தசமஸ்தான பார்வையால் குரு தொழில் வியாபார உத்தியோக வகையில் முன்னேற்றத்தையே கொடுப்பார். சயன சுகம் மேம்படும். வீட்டில் விசேஷங்களாலும் கொண்டாட்டங்களாலும் சுப விரயங்கள் அலைச்சல்கள் இருக்கும். பண வரவு சரளமாக இருக்கும். குடும்பத்தில் சுமூகமான சூழ்நிலை நிலவும். குடும்ப உறுப்பினர்கள் ஒத்துழைப்பர். பழைய கடன்கள் அடைப்படும். உடலில் இருந்த நோய் தீரும். எதிரிகள் பலமிழப்பர். திருமணம், வீடு கட்டுதல், வண்டி வாங்குதல் என புதிய கடன்கள் ஏற்படலாம். உங்கள் திருப்பிக் கொடுக்கும் தகுதிக்கேற்றவாறு கடன் வாங்கலாம். 2-3 கூடிய சனி 3ஆம் இடமான கும்பத்தில் ஆட்சியாக இருந்து நன்மையே செய்ய உள்ளார். உங்கள் தைரியம் வீரியம் மேலோங்கும். முயற்சிகள் யாவும் வெற்றி அடையும். இளைய சகோதரர்கள் ஒத்துழைப்பர். சனி பார்வை 5ஆம் இடமான மேஷம், 9ஆம் இடமான சிம்மம், 12ஆம் இடமான விருச்சிகத்தில் விடுகிறது. மன மகிழ்ச்சி கெடலாம். குழந்தைகளின் நடவடிக்கையிலும் நட்பு வட்டத்திலும் கவனம் தேவை. தந்தையின் உடல்நிலையிலும் கவனம் தேவை. வீண் விரயங்கள் அலைச்சல்கள் இருக்கும், தவிர்க்கவும் முடியாது. 5-12 கூடிய செவ்வாய் 4ஆம் இடமான மீனத்தில் ராகுவுடன் சஞ்சரிக்கிறார். ஸ்திர சொத்துக்கள் வாங்கும் சூழ்நிலை அமையும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. அலைச்சல்கள் தண்ணீர் மாறுவதாலும் வெளியில் சாப்பிடும் உணவுகளாலும் ஏற்பட்டு தொல்லை கொடுக்கலாம். அலர்ஜி ஆகும் வாய்ப்புகளும் உண்டு. 6-11 கூடிய சுக்கிரன் மாத முதற்பகுதியில் 5ஆம் இடமான மேஷத்திலும் மாத பிற்பகுதியில் 6ஆம் இடமான ரிஷபத்திலும் சஞ்சரிக்கிறார். ஆடை ஆபரணங்கள் வாங்கும் வகையில் விரயங்கள் இருக்கலாம். பெண்கள் தங்கள் தேவைகள் பூர்த்தியாகவும் குடும்பத்தினரின் தேவைக்காகவும் பணம் பெறட்டும் சூழ்நிலை ஏற்படலாம். பெண்கள் வீட்டிலும் அலுவலகத்திலும் முன்னேற பல வகையில் உழைத்து கஷ்டப்பட வேண்டியிருக்கும். கலைத்துறையினருக்கு ஏற்ற இறக்கங்கள் நிறைந்த மாதம். திருமணங்கள் ஏற்பாடு செய்து நடத்த மாத பிற்பகுதி ஏற்றது. காதல் வாழ்க்கை சாதாரணமாக மேடு பள்ளம் இல்லாமல் ஓடும். நீண்ட நாளைய ஆசைகள் நிறைவேறும். எதிர்பாராத லாபங்கள் கைக்கு கிடைக்கும். மூத்த சகோதரர்கள் ஒத்துழைப்பர். 7-10 கூடிய புதன் 4ஆம் இடமான மீனத்தில் மே 6 வரையிலும் இருந்து பிறகு 5ஆம் இடமான மேஷத்துக்கும் மே 24 முதல் 6ஆம் இடமான ரிஷபத்துக்கும் வருகிறார். மாணவர்களுக்கு மே 6 முதல் 24 வரை சாதகமாக இருக்கும். உயர்கல்வியோ ஆராய்ச்சி கல்வியோ வெளிநாட்டில் படிக்க விரும்புபவர்கள் விசா கிடைத்து படிப்பதற்கு தேவையான வங்கிக் கடனும் கிடைக்கும். கணவன் மனைவி உறவு அந்யோன்யமாகவும் அன்பு பாசத்துடனும் இருக்கும். நண்பர்கள் தொழில் கூட்டாளிகள் ஒத்துழைப்பர். கூட்டு வியாபாரம் மேன்மை தரும். தொழில் வியாபார உத்தியோக வகையிலும் இதுவரை இருந்த சுணக்கங்கள் நீங்கி மேன்மை கிடைக்கும். உங்கள் செயல்திறனுக்கும் கடின உழைப்புக்குமான அங்கீகாரமும் பாராட்டும் கிடைக்கும். 8 கூடைய சந்திரன் 2ஆம் இடமான மகரத்தில் இருக்க மாதம் பிறக்கிறது. 9 கூடைய சூரியன் மாத முதற்பகுதியில் 5ஆம் இடமான மேஷத்தில் உச்சமாகவும் மாத பிற்பகுதியில் 6ஆம் இடமான ரிஷபத்திலும் சஞ்சரிக்கிறார். தந்தையின் உடல்நிலையில் மாத பிற்பகுதியில் கவனம் தேவை. அரசியல்வாதிகளுக்கும் அரசாங்க காரியங்களுக்கும் மாத முற்பகுதி மேன்மை தரும். 4இல் இருக்கும் மீனராகுவாலும் 10இல் இருக்கும் கன்னிகேத்துவாலும் ஏற்படும் குழப்பங்கள், சஞ்சலங்கள், பிரச்சனைகள் தீர தெய்வ வழிபாடு, ஆன்மீக சிந்தனை இவற்றுடன் யோகா தியானம் போன்றவை கை கொடுக்கும். முருகன் வழிபாடும் தட்சிணாமூர்த்தி வழிபாடும் மேன்மை தரும். ஓரளவுக்கு கிரகங்களின் சஞ்சாரங்கள் நன்மை தீமை கலந்ததாக இந்த மாதத்தில் அமைகிறது. சந்திராஷ்டிரம தினங்கள் மே 13, 14, 15. சந்திராஷ்டிரம தினங்களில் உஷாராக இருக்கவும், பயணங்கள் புதிய முயற்சிகளை தவிர்க்கவும், வண்டி வாகனங்கள் ஓட்டும் போது கவனமாக இருக்கவும், வம்பு வழக்குகளை தவிர்க்கவும். இது ஒரு பொது பலன். வாக்கிய பஞ்சாங்கப்படி சொல்லப்பட்டுள்ளது. உங்கள் பிறந்த ஜாதகம், தசை, நடப்பு புக்திப்படி பலன்கள் வேறுபடலாம். நீங்கள் இதே லக்னமானால் இந்த ராசிக்கான பலனையே எடுத்துக்கொள்ளலாம்.
வேறு லக்னமானால் உங்கள் லக்னம் விழும் ராசியின் பலனை எடுத்து ஒப்பிட்டு கொள்ளவும். நான் கொடுத்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.